ஹலோ எவ்ரி ஒன். ஸோ கண்டினியூஸாகவே எஸ்என்ஆர் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். அந்த கான்செப்டில் எஸ்எம்சி போட்டதே இல்லை. அதுக்காகவே நிறைய டிஎம்ஸ் டெலிகிராமில் எஸ்எம்சி போட சொல்லி. அதாவது ஒன்றும் புரியல. என்னென்னா எங்கள் பீப்புள்ஸ்க்கு, ட்ரேடர்ஸ்க்கு ப்ராஃபிட் வேணுமா இல்லை எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜி வேணுமான்னு சொல்லி கேட்டால், எனக்கு ப்ராஃபிட் கூட வேணாம், எஸ்எம்சிலே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது போல். இங்கே எஸ்எம்சிக்கு அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸு. ஓகே, ஜஸ்ட் கிடிங். என்னென்னா இங்கே எஸ்எம்சின்றது ஒரு நல்ல கான்செப்ட், நல்ல ஸ்ட்ராட்டஜி. பட் ஆனால் அது எந்த இடத்துல நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, யாருக்கிட்ட நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, அவங்க உங்களுக்கு எந்த மெத்தடில் டீச் பண்ணுறாங்க, லைக் இப்போ எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து சில எஸ்எம்சின்றது ஒரு கான்செப்ட், ஓகேங்களா. அதில் டெம்ப்ளேட் நிறைய இருக்குது, மெத்தட்ஸ் நிறைய இருக்குது, ஓகேங்களா. கோர் என்ன அப்படின்ட்டு தெரியணும். எக்ஸாம்பிள், சில பேர் வந்து எஸ்எம்சியே வந்து மந்த்லிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மல்டி டைம் ஃப்ரேம். சில பேர் டெய்லி, சில பேர் வீக்லி, சில பேர் 4 hours, ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க 1 minute. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அண்ட் சேம் டைம் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டாக, இல்லை இன்டியூஸ்மெண்ட்டாக, லிக்விடிட்டியாக, செஷன் பிரேக்காக, இல்லை நியூயார்க் கில் ஜோன் சொல்கிறாங்க, அதாவது ஐசிடி எடுத்துகிட்டு வந்து எஸ்எம்சியோட கம்பைன் பண்ணி, இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட் இருக்குது, சரிங்களா. இதில் ஒரு குவாலிட்டியான டெம்ப்ளேட் எடுத்து டீச் லைக் லேர்ன் பண்ணுறது அப்படின்றது, சொல்லிக் கொடுக்குறவங்களை கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ எது நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் குவாலிட்டியான அந்த டெம்ப்ளேட்டை கண்டுபிடிச்சிட்டு, எஸ்எம்சியில் அந்த ஃபார்மேட்டை கண்டுபிடிச்சிட்டு அதில் நீங்கள் ஸ்டேபிளாக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு சேனல் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சேனல் வந்து எஸ்எம்சி ரிலேட்டடாக போக மாட்டேங்க. அது உங்களுக்கான டெம்ப்ளேட் என்ன அப்படின்றது ஃபைண்ட் பண்ணுங்கள். எஸ்எம்சி பொறுத்த வரையும் நாங்கள் அகைன் சொல்கிறது ஒன்று தான். ஒரு கான்செப்ட்டு ஒரு எஸ்எம்சியாகவே இருந்தாலும் ஒரு சேனலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி ஃபார்மேட்டு, எஸ்எம்சியோட ஃபார்மேட் அப்படின்றது நிறைய ஃபார்மேட் இருக்குது. ஒரு சேனல் ஒன்று டீச் பண்ணுவாங்க, ஓகே. ஸோ அதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபார்மேட்டு இது. நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிற இந்த எஸ்எம்சி கான்செப்ட் சிம்பிளிஃபைடுன்னு சொல்லி போட்டிருக்கேன்ல இது. ஸோ நான் ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மெத்தடு. இது ஒரு பேசிக்கு, சரிங்களா. இது லைக் ஒரு ஓவராலாக ஒரு ரீகேப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரீகேப்னு சொல்ல முடியாது, ஒரு ஓவரால் கான்செப்ட்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் இதோடைய டீட்டெயில்டு அட்வான்ஸ்டான கான்செப்ட்ன்றது என்னோடய ப்ரைவேட் கோர்ஸில் நான் இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட இது சொல்கிறதுன்றது ஒரு லைக் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் இது, ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எஸ்எம்சி ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் எஸ்என்ஆர் ஒரு வீடியோ, அப்புறம் எஸ்எம்சி ஒரு வீடியோ, எஸ்என்ஆர் ஒரு வீடியோ 1 by 1 சொல்லி பார்க்கலாம் யூடியூப் சேனல்ஸில். ஸோ ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், இல்லை சிம்பிளிஃபைடில் டோட்டலாகவே யூஸ் பண்ணுறதுன்றது 3 டைம் ஃப்ரேமு, ஓகேங்களா. ஒன்று டெய்லி, அப்புறம் 5 minute, 15 minute. டெய்லி 15 minute 5 minute கிடையாது, டெய்லி 5 minute 15 minute, ஓகேங்களா. ஸோ இது ஒன் ஆஃப் த டெம்ப்ளேட்டு, ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு சப்ளை டிமாண்ட் அப்படின்றது மஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ எஸ்எம்சி பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 6 month ஆச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், 1 year ஆச்சும் இருக்கணும் அட்லீஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு இந்த சப்ளை டிமாண்ட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் இல்லையா. நீங்கள் எஸ்எம்சி பண்ணுறீங்க அப்படின்னாலே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா சப்ளை டிமாண்ட். ஸோ இதில் பாருங்கள், இதில் இங்கே இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தாலே தெரியும். ரேலி பேஸ் ரேலி, ட்ராப் பேஸ் ட்ராப்பு, அப்புறம் ரேலி பேஸ் ட்ராப், ட்ராப் பேஸ் ரேலி, அப்புறம் ட்ராப் பேஸ் ட்ராப்போட ஃபெயிலியர் இது, ரேலி பேஸ் ரேலியோட ஃபெயிலியர் இது, ஓகே. ஸோ இந்த இங்கே இருக்கக்கூடிய ஒரு 6 பேட்டர்னை நீங்கள் பார்த்துட்டாலே போதும், இந்த சிம்பிளிஃபைட் கான்செப்டை ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இது ஒரு மேட்ரே கிடையாது, ஓகே. ஸோ இதெல்லாமே எந்த மாதிரியான கேண்டலில் ஃபார்ம் ஆகும், என்ன மாதிரியான பேட்டர்னில் ரியல் செட்டில் ஃபார்ம் ஆகும் அப்படின்றதையும் காட்டுறேன். ஸோ இது ஒன் ஆஃப் த டெம்ப்ளேட் நான் வச்சுக்கோங்க. இந்த சப்ளை டிமாண்ட் அப்படின்றது எக்ஸாம்பிள், இந்த ப்ளூ கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ரேலி, இந்த பிளாக் பேஸு, அகெயின் ப்ளூ ரேலி பேஸ் ரேலி. இது மாதிரி சிங்கிள் கேண்டலாகவும் ஃபார்ம் ஆகலாம், ஓகே. ரேலி பேஸ் ரேலி, நெக்ஸ்ட் டேவோட கேண்டில் வந்து டேரெக்டாக டச் பண்ணிவிட்டு அகெயின் பை, ஓகேங்களா. அந்த மாதிரி ஆகலாம். இல்லைனா ரேலி போகும், இங்கே சில கேண்டில்ஸ் வந்து ஃபியூ டேஸ்க்கு வந்து பேஸ் நடக்கலாம், அதுக்கப்புறம் ஃபியூ டேஸ்க்கு வந்து ரேலி போகலாம், ஓகேங்களா. இங்கே என்ன பார்த்தோம், நம்ம சிங்கிள் டேயில் 1 2 3 நாளில் இந்த ரேலி பேஸ் ரேலி நடந்துச்சு. 4வது நாள் ரீடெஸ்ட்டு, அந்த 4th டேவே வந்து ரீடெஸ்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் நடக்கும், பை போகும் மார்க்கெட்டில். ஒரே நாளில் டச் பண்ணி ஒரே நாளில் பை போகிறது. ஸோ இது ஒரு டெம்ப்ளேட். இது செகண்ட் டெம்ப்ளேட்டு, இது இன்னொரு டெம்ப்ளேட்டு, ஓகேங்களா. இதுதான் அட்வான்ஸ் மெத்தட்னு சொல்கிறது. ஸோ இதான் என்னோடய கோர்ஸில் இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கேன். சரி, இதுவும் ப்ளஸ் இதுவும்,
ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோவில் இந்த ஒரு டெம்ப்ளேட் பார்ப்போம். வீடியோ டியூரேஷனை ரொம்ப அதிகமாக போய்டும் பார்த்தா. ஸோ இங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதே கான்செப்ட் தான் இங்கே. பட் ஆனால் டைமிங் மாறும். ஏன்னா இங்கே சிங்கிள் டேனா இங்கே டெய்லி 5 மினிட் அப்படின்றது முடியுது. லோயர் டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட் பார்க்குறோம். இந்த மாதிரி இங்கே ரேலி போகிறதுன்றது ஒரு 4-5 நாளைக்கு ரேலி போகும். அதுக்கப்புறம் இந்த பேஸ் அப்படின்றது ஒரு 5 நாளைக்கு 6 நாளைக்கு நடக்கும். அப்புறம் அகெயின் ரேலி, இது ஒரு 5 நாள். ஸோ மொத்தமாக 10-15 நாள் கிட்ட ஆகும் இந்த மாதிரி கான்செப்ட். அகெயின் இங்கே ரீடெஸ்ட் வர்றதுன்றது ஒரு 4-5 நாளாக ரீடெஸ்ட் வரும். இங்கே அந்த அக்குமுலேஷன் அப்படின்றது ஃபியூ டேஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ரேலி. இந்த ப்ளூ கலர் மட்டும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியே நடக்கும். இதை நான் உங்களுக்கு ரியல் செட்டில் காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கான டைம் ஃப்ரேம் அப்படின்றது மாறும். சேம் திங், அது டெய்லி தான். ஆனால் லோயர் டைம் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இது மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் இந்த சிங்கிள் டே கேண்டில் மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த டெம்ப்ளேட் மட்டும். ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னால ரியல் செட்டில் காட்டும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் என்ன டைம் ஃப்ரேம் அப்படின்றது. இந்த மாதிரி நிறைய கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும் போது. ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் இங்கே பார்த்தீங்களா, ரேலி பேஸ் ரேலி இதுக்கான எக்ஸாம்பிள், அண்ட் ட்ராப் பேஸ் ட்ராப் இதுக்கான எக்ஸாம்பிள்ன்றது காட்டுறேன். இங்கே ரேலி பேஸ் ரேலி இருக்குது. இது வந்து ஒரு சிங்கிள் டே, அதாவது டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டே கேண்டில் அப்படின்றது இந்த பேஸை டச் பண்ணும். இந்த பேஸை டச் பண்ணும்போது இந்த மார்க்கிங் அந்த பேஸு ஆர்ட் பிளாக் ஏதோ ஒன்று அதை மார்க் பண்ணுற மெத்தட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா இப்போது ரேலி பேஸ் ரேலி போயிருக்கு. இந்த இடத்துல புல்லிஷில் இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேஸோடைய பாடி, பிளாக்கோட பாடி டு இந்த பிளாக்கோடைய கேண்டில் விற்கு பார்த்தீங்களா, இதோடைய விக்கு. ஓகேங்களா? இதுதான் பண்ணமே தவிர நீங்கள் விக்கு டு விக் மார்க் பண்ணக்கூடாது. இந்த விக்கு டு விக்கும் மார்க் பண்ணணும். ஆனால் அது எப்போன்றது சொல்கிறேன். ஜென்ரலாக இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ரேலி பேஸ் ரேலின்னு பேர் பாருங்க. இந்த கேண்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருக்குது. ஸ்ட்ராங்கான கேண்டில் வித் ஹையர் வால்யூம், மூமெண்டம் பெரிய கேண்டலாக இருக்குது. இந்த இடத்துல கேப் நிறைய இருக்குது, இம்பேலன்ஸ்லாம். ஓகேங்களா? இம்பேலன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இங்கே நீங்கள் இந்த விக்கை மார்க் பண்ணுவீங்க. இல்லை இந்த கேண்டில்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டில்லாம் இல்லை, மீடியம் சைஸ் கேண்டில் அப்படின்னா விக்கு. இதுக்கு பிஹைண்டில் பெரிய சைக்காலஜி இருக்குது. ஏன்னா இது ஒரு பெரிய கேண்டிலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமில் பெரிய லெவல் கேண்டில்னு வச்சுக்கோங்க. லைக் இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் அப்படின்னா இந்த ஒரு புல் பேக் இருக்குது பாருங்கள். இந்த புல் பேக் இங்கே மார்க்கெட்டில் டோட்டலாக இருக்கிறது பையர்ஸும் செல்லர்ஸும் மட்டும்தான். இதில் பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா செல்லர்ஸ் வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். ரைட். ஸோ அப்போது இங்கே நீங்கள் பாடி மட்டும் மார்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்துன்றது ஆல்மோஸ்ட் இது அரௌண்ட் 50% கிட்ட வந்துடுச்சுல. அரௌண்ட் 50 வருது, இல்லை 40% கிட்ட இவங்க வந்து ஒரு டீப்பான புல் பேக் அப்படின்றது கொடுக்கணும் செல்லர்ஸு. ஆனால் அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா பையர்ஸ் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது செல்லர்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும்? புல் பேக்லாம் பெருசாக கொடுக்க முடியாதுல்ல. அப்போது இந்த விக்கை நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. எப்போ இந்த கேண்டில் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவ், ரொம்ப ஹியூஜ் கேண்டிலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த விக்கு மட்டும் மார்க் பண்ணுவீங்க. இந்த ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இல்லை இது மீடியமான கேண்டிலாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பாடி டு விக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த விக்குலேருந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ஜோனுக்காக வெயிட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் பாருங்கள். ஸோ இந்த டெய்லி பேட்டர்ன் நடந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே இந்த ஏரியாவில் ஒரு ரீடெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். இதுதான் மார்க்கெட்டில் சப்ளை டிமாண்டாக இருக்கட்டும், இல்லை லிக்விடிட்டி கான்செப்டாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த டெய்லி இந்த பேட்டர்னில் நடந்து முடிஞ்சிடும். லோயர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் போய் பார்க்கும்போது தெரியும் இந்த இடத்துல லிக்விடிட்டி நடந்திருக்கு, மார்க்கெட்டோட பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு, அப்புறம் ஒரு வேலிட் புல் பேக் இருக்குது, இது அப்புறம் ஆர்டர் பிளாக்லாம் டச் பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்றது லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேமில் சிம்பிளாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கேண்டில் வந்து டச் பண்ணிவிட்டு போயிடும். நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கும்போது, ரிஃபைன் பண்ணி பார்க்கும்போது நிறைய டீட்டெயில் தெரியும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் பிலீவ் த டெம்ப்ளேட்னா. ஓகே. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா ஸ்விட்ச் பண்ணுறோம் 5 மினிட்டுக்கு. நெக்ஸ்ட் டே இன்றைக்கி புதன்கிழமை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வியாழக்கிழமை. ஸோ நாளைக்கு கேண்டலில் இந்த ஏரியா ரீடெஸ்ட் வரும். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது டைமு. இங்கே செஷன் டைம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஜிபிபியாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் லண்டன் செஷன்லேயும் நியூயார்க் செஷன்லேயும் என்ட்ரி கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கோல்டாக இருக்குன்னு அப்படின்னா எல்லா டைம்லேயும் உங்களுக்கு என்ட்ரி எடுக்கலாம். ஜேபிஒயாக இருக்குது அப்படின்னா ஏஷியா, லண்டன், நியூயார்க் 3 டைம்லேயும் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அந்த டைமிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் உங்களுடைய செஷன் டைமில் உங்களுடைய அந்த பேருக்கேற்ற செஷனில் ஜஸ்ட் இந்த ஆர்டர் பிளாக் வந்து மார்க்
மார்க் பண்ணுவீங்க. ஒரு ஹியூஜ் ஆர்டர் பிளாக்காக இருக்கும் 5 மினிட்ல. ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு ட்ராப்னு சொல்லி மார்க்கெட் வந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த ஏரியா ஆர்டர் பிளாக் டேப் பண்ணதுக்கப்புறமா வெயிட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் கேட்டர் ஃபார் 5 மினிட்ல. ஓகேங்களா, இன் 5 மினிட்ல. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேட்டர் ஃபார்ம் ஆனதும் இது இம்பார்ட்டன்ட். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு ஃபேஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸு. ஆக்சுவலாக இந்த சேஞ்ச் ஆஃப் கேட்டர்ன்றது மேக்ஸிமம் செஷன் டைமில் ஃபார்ம் ஆகாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. இந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து தான் கணக்கு. இதுலேருந்து இங்கே என்ட்ரி இது வரைக்கும் கணக்கு. ஓகேங்களா, இந்த டைமில் ரீட்ரேஸ்மெண்ட்டோ இல்லை இங்கேருந்து டச் பண்ணுற டைமில் செஷன் ஓப்பன் ஆகிருக்கா மார்க்கெட்டு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே இதெல்லாம் டம் மார்க்கெட், அதாவது வால்யூம் இல்லாத ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட். வால்யூம் இல்லைன்னா மார்க்கெட்டில் என்ன ஆகும், கன்சல்டேஷன் ஆகும். ஸோ அந்த கன்சல்டேஷன் அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே. அது எல்லாமே செஷன் டைம் இல்லாத டைமில் தான் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த அக்குமுலேஷனில் மார்க்கெட் ட்ராப்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும். இது எல்லாமே செஷன் டைம் இல்லாத டைமாக இருக்கும். ஓகேங்களா, இருந்துச்சு அப்படின்னா ஃபைன். ஆனால் இல்லை அப்படின்றதுக்காக இந்த செட்டப்பை இக்னோர் பண்ண வேண்டாம். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் க்ரியேட் ஆகிடுச்சு, இங்கே இன்டியூஸ்மெண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா, இந்த இன்டியூஸ்மெண்ட் கான்செப்ட், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கான்செப்ட் இதெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ யூஸ்வலாக இங்கே எல்லோரும் சொல்கிற சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நான் சொல்லுவேன், அதையும் இருக்குது. சேம் டைம் அவங்க சொல்லாத சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பேட்டர்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் இந்த சார்ட்லேயே இருக்குது, நான் காட்டுறேன். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுவீங்க. இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே 60% ஆர்டர் பிளாக் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் வாட் எவர் ஏதோ ஒன்று. ஸோ ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல கேண்டல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் பார்த்தீங்களா, இது மஸ்ட்டாக செஷன் டைமாக இருக்கணும். அதாவது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸ் கைஸ், இங்கே டெக்னிக்கல் வேர்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குதுல்ல, இது ரீட்ரேஸ்மெண்ட்டு. ஓகேங்களா, ஸோ நம்ம இங்கே என்ட்ரி எடுப்போம், இங்கேருந்து பை போது பாருங்கள் இந்த ப்ளூ கலர், இது எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். ஓகேங்க, ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டும் இந்த எக்ஸ்டென்ஷனும் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று லைக் செஷன் டைமாக இருக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருங்க அதில். ஸோ என்ட்ரி கிடச்சிங்க அப்படின்னா கேண்டில் என்ட்ரி ஸ்டாப்லஸ் அப்படின்றது இந்த ஜோனுக்கு பிலோவில். சூப்பர் சிம்பிளுங்க இது. ஸோ என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு டேக் ப்ராஃபிட் அப்படின்றது 15 மினிட்டில் போனீங்க அப்படின்னா இங்கேருந்து ப்ரீவியஸாக அந்த ஒரு லோ வந்திருக்கும் இல்லையா, இப்போ இது 15 மினிட்னால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 15 மினிட்டோட ஹை, இந்த ஹை தான் இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சாரி டேக் ப்ராஃபிட்டு. ஆக்சுவலாக லோயர் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி நடக்கும் பேட்டர்ன்ஸு. என்ட்ரி எடுத்திங்க அப்படின்னா இதுதான் டேக் ப்ராஃபிட். இது ஈஸியாகவே 1:5ன்றது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஃபெயிலியர் செட்டப்பாகவே இருந்தாலும் இந்த ஆர்டர் பிளாக்குக்கான ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது மார்க்கெட் கொடுக்கணும். ஓகேங்களா, எவ்ரி ஆர்டர் பிளாக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் மார்க்கெட்டை. அதாவது 90% வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ண மீன்ஸ் இப்போ ஒரு ஆர்டர் பிளாக் எது ஆர்டர் பிளாக்னு வச்சுக்கோங்களேன், இது டச் பண்ணி செல் ஆகும். இது வந்து செல் ஆகுதுன்றது ஓகே ஃபைன், இது ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்பெக்ட் பண்ணாமல் எப்படி போகும் அப்படின்னா மேக்ஸிமம் டைம் ஒரு செல் நடக்கும், அதுக்கப்புறமா அகெயின் பை போயிடும். இது ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இங்கே என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு புல் பேக், ஷார்ட் டைம் புல் பேக் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுடைய டேக் ப்ராஃபிட்டை, உங்களுடைய ட்ரேடு இந்த இடத்துலையும் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் இது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா என்ன, இல்லை எங்கே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு கவலை கிடையாது. ஓகேங்களா, ஸோ அது நல்லா புரிஞ்சுக்கிறோம். எப்பவுமே இந்த மாதிரி தான் ரெண்டுமே நடக்குமே தவிர ரொம்ப ரேராக, அதாவது நான் இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து மேலே பை போயிட்டு அப்புறம் இங்கே செல்லுக்கான ரெஸ்பெக்ட் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இங்கே ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கிறது என்ன, ஆர்டர் பிளாக் இருக்கும், ஆர்டர் பிளாக்கில் வந்து ரெஸ்பெக்ட் ஆக்காமல் ஒரே ஐடியா பை போயிடும். இது ரொம்ப ரொம்ப ரேரு, இந்த ஜோன் அவுட் ஆஃப் ஜோனில் போகிறது. ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு ஒரு புல் பேக் கொடுத்துட்டு தான் மார்க்கெட்டில் ஒரு பை போகும். ஸோ நான் இதெல்லாம் சொல்லவே இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் டேர்ம் என்ட்ரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக குயிக்கான ப்ராஃபிட்டு, ரொம்ப ஆர்ஆர் அதிகமாக கிடைக்கும், ப்ராபபிலிட்டின்றது தாறுமாறாக இருக்கும். சரிங்களா, சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இதே டெம்ப்ளேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது இந்த டெய்லியில் சிங்கிள் கேண்டில் ஃபார்மேட்டு இது ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இது போதும். இங்கே டைமிங் பார்க்குறது, கேண்டில் இன்ஃபார்மேஷன் பார்க்குறது, சேஞ்ச் ஆஃப் கேட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆர்டர் பேக்ஸு இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். இந்த ஒன் செட்டப் போதும். ஓகேங்களா, மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் எடுக்கிறதா இருந்தாலும், பர்சனல் அக்கௌண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த ஒரு செட்டப் வச்சு மார்க்கெட்டில் என்ன வேணால் பண்ணலாம், எந்த சேலஞ்ச் வேணால் பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதோடைய டேக் ப்ராஃபிட் அப்படின்றது 15 மினிட்ல. ஸோ இங்கே பாருங்கள், இதே தான் இந்த ஒரு ரேலி பேஸ் ரேலிக்கு தான் இங்கே செல்லும்.
ஸோ இங்கே அதே மாதிரி ட்ராப் இஸ் ட்ராப்பு சிங்கிள் டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ நெக்ஸ்ட் டேன்றது விக்காக, அதாவது இந்த ஏரியாஸ்லாம் விக்காக ஃபார்ம் ஆகும் கைஸ். சரிங்களா, என்னென்னா சரி மார்க்கெட்டில் இங்கே கேண்டில் ஃபார்ம் ஆகுது, இங்கேருந்து ஒரு பை போகும், இந்த ஒரு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ஷன்ன்றது விக்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா, இது விக்காக டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேட்டர் நடந்துட்டு அகெயின் செல் நடக்கும். ஸோ இது எண்ட் ஆஃப் த டைம், இது ஒரு பியரிஷ். இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்போது இது பாடியாக கன்சிடர் ஆகும். எண்ட் ஆஃப் த டைம் இங்கே இந்த நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க ஃபார்மேட்ஸ் எல்லாம் நடந்ததுக்கப்புறமா இது விக்காக ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா இது பை போயிட்டு இந்த இடத்துல ஃபார்மேஷன் நடந்துட்டு அகெயின் செல் நடக்குது அப்படின்னா இது வந்து விக்கு தானே, இந்த அப் சைடில் இருக்கிறது எல்லாமே. ஸோ அதான் மெயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கே டெய்லியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் ஒரு பை போயிட்டுருக்கும்போது இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ண மாதிரியான டேப் பண்ணதுக்கப்புறமா 5 மினிட் வந்து ஸ்விட்ச் பண்ணுறோம். ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறமா சேஞ்ச் ஆஃப் கேட்டர், இன்டியூஸ்மெண்ட், ஆர்டர் பிளாக்ஸு 60% ஆர் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் வாட்டவர். ஸோ இங்கே டைமிங் பார்க்குறோம், செஷன் இருக்கான்னு சொல்லிட்டு. செஷன் இருக்குது அப்படின்னா கேண்டில் கன்ஃபர்மேஷன், என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் அப்படின்றது இந்த ஜோனுக்கு அப்போல, டேக் ப்ராஃபிட் அப்படின்றது 15 மினிட்டோட லோ. இதில் 1:5 அப்படின்றது முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். மினிமம்ன்றது 1:5 ஆச்சு கிடச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் அப்படின்றது சொல்ல முடியாது, அது 1:20, 25 அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது பேஸ்டாக இந்த புல் பேக் இருக்குது பாருங்கள், இந்த புல் பேக்கை பேஸ் பண்ணி இருக்குது. 15 மினிட்டோடைய லோ, ரீசெண்டான லோ பேஸ் பண்ணியிருக்கு. இதோடைய ஆர்ஆர் எவ்வளோ பெருசாக போக போகுதுன்ட்டு. ஆனால் 100% 1:5க்கு மேலே தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே ரியல் செட்லேயும் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், டைம் ஃப்ரேமு கூட பாருங்கள், டெய்லி. ஓகே, ஸோ இது ட்ராப்னு வந்திருக்கு. இது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கேண்டில் இல்லை, ஒரு மீடியம் கேண்டில். லைக் இந்த கேண்டில்ஸ்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ அப்போது ட்ராப், பேஸு, ட்ராப்பு, இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ரீடெஸ்ட் நடந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ ரீடெஸ்ட்டு, அதாவது இந்த கேண்டில் ட்ரை பண்ணியிருக்கு, பட் நான் இந்த கேண்டில் முடியல, சிங்கிள் டே தான் டேப் பண்ணியிருக்கு. ஸோ அப்போது என்ன பண்ணுறோம், ஜோன் மார்க் பண்ணதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணுறோம். 5 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பர்பிள் கலர் ஜோன் அப்படின்றது இந்த 5 மினிட்ல இங்கே இருக்கக்கூடிய பர்பிள் கலர் ஜோன். ஸோ இங்கே ஜோன் பெருசாக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேட்டர் இன்டியூஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு டைப் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் 5 டைப் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கேட்டர்னு சொல்லி போட்டிருப்பேன் ஸ்டார்டிங் இந்த சேனலோட செகண்ட் வீடியோவோ ஃபஸ்ட் வீடியோவோ அதுதான். ஸோ அதை பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த சேஞ்ச் ஆஃப் கேட்டர்லாம் போட்டிருப்பேன். என்னென்னா இது இங்கே யூஸ்வலாகவே இந்த லோ அப்படின்னா இந்த லோவை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறமா சேஞ்ச் ஆஃப் கேட்டர்ன்றது கன்சிடர் பண்ணுவாங்க. பட் ஆனால் எவ்ரி டைம் அது நடக்காது. சரிங்களா, இது ஈக்குவல் லோஸை ஃபார்ம் பண்ணும். இந்த ஈக்குவல் லோஸ் அப்படின்றது லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, இது லிக்விடிட்டியா இல்லையா எப்படின்றதுக்கு அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஹை டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணியிருக்கு அப்படின்னா டேப் பண்ணி இங்கே ஈக்குவல் லோஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதாவது இதான் ஹையர் லோ. ஏதோ ட்ரேடிங் யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹையர் லோ. ஓகேங்களா, இந்த ஹையர் லோவை கேண்டில் பிரேக் பண்ணாமல் இந்த மாதிரி ஈக்குவல் லோ வச்சிருக்கு அப்படின்னா இது லிக்விடிட்டி. ஹை டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக் மார்க்கெட் டேப் பண்ணிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் செல் தானே ஆகணும். அப்போ செல்லாக தான் லிக்விடிட்டி இருக்கணும்னால கீழே. ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேட்டர் ஈக்குவல் லோ / சேஞ்ச் ஆஃப் கேட்டர் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஓகேங்களா, பண்ணதுக்கப்புறமா இங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, இன்டியூஸ்மெண்ட் இல்லைன்றதுலாம் செகண்டரி. இன்டியூஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஃபைன், இல்லை அப்படின்னாலும் ஓகே ஃபைன். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்திங்கனாலே தெரியும். இந்த சேனல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்க விஷயம்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே சேஞ்ச் ஆஃப் கேட்டர் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இங்கே கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், ட்ரேட் எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் அப்படின்றது இந்த ஜோனுக்கு அபோவில் கேண்டில் கன்ஃபர்மேஷன் இருக்குன்றதுக்காக இங்கே வந்து ஒரு 5 பிப் கீழே, அது 1 பிப் அபோவில் ஸ்டாப் லாஸு, டேக் ப்ராஃபிட். ஸோ இங்கே டேக் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இதில் 15 மினிட்டு இங்கே என்ட்ரி வந்து எடுக்கிறோமா 5 மினிட்டில். அப்புறம் இங்கேருந்து ரீசெண்டாக இருக்கக்கூடிய 15 மினிட்டோ லோ இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியா தான் டேக் ப்ராஃபிட் ஒன்று. ஓகேங்களா, ஸோ நீங்கள் யூஸ்வலாக என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட் அப்படின்றது இந்த ஏரியா, செகண்ட் டேக் ப்ராஃபிட்ன்றது உங்களோட இஷ்டம். நான் யூஸ்வலாக செகண்ட் டேக் ப்ராஃபிட்லாம் வைக்கிறதில்ல. பட்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, சரி ட்ரேட் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட் அப்படின்றது ரீசெண்டான இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லோ. இதில் ஒரு நெகட்டிவாக இருக்குது 2 டேக் ப்ராஃபிட் வைக்கும்போது. ஏன்னா யூஸ்வலாகவே மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவை டேப் பண்ணிவிட்டு பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஓகேங்களா. நம்ம எதிர்பார்க்குறதுன்றது ஒரு ஆர்டர் பிளாக்குக்கும் ஜஸ்ட் டேப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ரிஜெக்ஷனை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மெத்தட்லாம். இதில் இந்த ரிஜெக்ஷன் வந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா அகெயின் பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எவ்ரி ஆர்டர் பிளாக் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்றது அவசியம் இல்லைல்ல. அப்போது இந்த ஏரியாவில் ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட் அப்படின்றது இந்த இடம் இதுதான் இருக்கிறதுலே சேஃபஸ்ட்டு டிபி. ஆனால் இதுவே உங்களுக்கு 1:5க்கு மேலே உங்களுக்கு போதுன்றதை விட அதிகமான ஆர்ஆர் கொடுத்துரும். ஓகேங்களா. பேஸ்ட் அந்த இந்த ஒரு ரீசன் லோவை பொறுத்திருக்கு. ஸோ அதேமாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா பார்ஷியல் 0.5%ன்றது ஃபர்ஸ்ட் டிபி, 0.5% அப்படின்றது செகண்ட் டேக் ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா இதோடைய ஆர்ஆர் அப்படின்றது எக்ஸ்ட்ரீமாக போகும். சொல்ல முடியாது அந்த ஹோல் ட்ரெண்டு அந்த அந்த ஒரு ஹியூஜ் ட்ரெண்டு கூட உங்களால் கேஷ் பண்ண முடியும். பட் ஆனால் இது ரிஸ்க்கு செகண்ட் டேக் ப்ராஃபிட். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட்டோட இங்கே முடிச்சிருங்கன்றது தான். ஓகேங்களா. ஸோ இங்கே கூட பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட்டில் ஹண்ட்டு நடந்ததுக்கப்புறமா ஹண்ட்டு தான் நடந்திருக்கு. இந்த இடத்துல தான் ஹண்ட்டு நடந்ததுக்கப்புறமா ஒரு பைக்ஸ் போயிருக்கு. ஸோ இது ஃபெயிலியர் ஆகாமல் இது இங்கேருந்தே கண்டினியூ கூட ஆகலாம். ஓகே. ஸோ இதை நீங்கள் 1 ஹவரில் பார்த்தாலே தெரியும். பட் ஆனால் இந்த ஒரு செட்டப்பில் பர்ஃபெக்டாக ஒர்க்காக இருக்குது. இது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆக்சுவலாக. ஸோ முன்னாடி சொன்ன ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்றது ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட். ஸோ இங்கே நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பர் சிம்பிள் இது. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் என்னென்னா சப்ளை டிமாண்ட் பார்க்குறோம், ரேலி பேஸ் ரேலி, ட்ராப் பேஸ் ட்ராப்லாம் ஃபைன் பண்ணுறோம். அந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணும்போது இந்த கேண்டில் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாதிரி சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருக்குது, வித் இம்பேலன்ஸ் நிறைய ஹையர் மூமெண்டமாக இருக்குது அப்படின்னா விக்கு டு விக்கு மார்க் பண்ணுறோம். இல்லை நார்மலான ஒரு ரேலி பேஸ் ரேலி அப்படின்னா இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஆர்டர் பிளாக் மட்டும், அதாவது பாடி டு விக்கு மட்டும் மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த மெத்தடு இந்த வே ஆஃப் மார்க்கிங் இருக்குல்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்றது நீங்கள் மார்க் பண்ணும்போது தெரியும். ஜஸ்ட் ஓவராக சொல்கிறேன். இங்கே நீங்கள் தப்பாக சேர்த்து மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில டைமில் இந்த ஒரு வீக்லியே மார்க்கெட் டச் பண்ணதுக்கப்புறமா இங்கேயே சேஞ்ச் ஆஃப் கட் நடக்கும், பை போகிற மாதிரி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம். அப்போ இங்கே நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் எடுக்கவும் சான்சஸ் இருக்குது. இங்கே பை போகாமல் அகைன் இந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஏரியா இருக்குல்ல, ஜஸ்ட் அ மினிட். ஸோ இங்கே நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேயும் சேஞ்ச் ஆஃப் கேட்டர் நடந்து இங்கே பை போகாமல் இங்கே அகெயின் ஃபெயிலியர் ஆகிட்டு கரெக்டாக இந்த பாடிக்கிட்ட வந்து சேஞ்ச் ஆஃப் கேட்டர் நடந்துட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பை போகலாம். இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் சிக்னல்ஸ் எல்லாம், ஃபால்ஸான சேஞ்ச் ஆஃப் கேட்டர்லாம் இக்னோர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஆர்டர் பிளாக்கோடைய மார்க்கிங்கில் அது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணுறீங்க. ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறமா சேஞ்ச் ஆஃப் ஃபேக்டருக்கு வந்து ஃபைன் பண்ணுறீங்க. ஸோ சேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர் ஃபைன் பண்ணதுக்கப்புறமா வித் இன்டிஸ்மெண்ட் ஆர் வித்தவுட் இன்டிஸ்மெண்ட் அப்படின்றது பார்த்துட்டு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறீங்க. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபேஸில் இந்த 2 ஃபேஸில் ஏதாச்சும் ஒரு செஷன், எக்ஸாம்பிள் EURUSD இருக்குது அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி லண்டன் ஆர் நியூயார்க்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரெண்டுத்தில் ஏதாச்சும் இருந்தாலும் ஃபைன். ஸோ இந்த 2 ஃபேஸில் ஏதாச்சும் ஒரு ஃபேஸில் செஷன் ஓப்பன் பண்ணிடணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறமா அதாவது 1 pip கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. கேண்டில் டு ஸ்டாப் லாஸ். டேக் ப்ராஃபிட் அப்படின்றது 15 மினிட்டோட ஹை, ரீசெண்டான ஹை. ஸோ அது டேக் ப்ராஃபிட். ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது என்னோட ஒன் ஆஃப் த லைக் பெஸ்ட்டான செட்டப் டெம்ப்ளேட் இது, ஃபார்மேட் இது எஸ்எம்சியை பொறுத்த வரையும். இது இல்லாமல் நான் இன்னொரு ஃபார்மேட்டும் டீச் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் இத்தனை நாளாக பண்ணிகிட்ருக்கேன், இன்டியூஸ்மெண்ட்டு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது ஒரு ஒன் ஆஃப் த பேட்டர்ன். ஓகே. ஸோ கைஸ், உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே. இது வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது இந்த சிங்கிள் கேண்டில் ட்ராப்பு, அப்புறம் சிங்கிள் கேண்டில் வந்து டேப் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆஃப். இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது. இங்கே பாருங்கள், ரேலி பேஸு ரேலி அகெயின் நீங்கள் டச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கா, இந்த ஒரு பேஸில் டச் பண்ணி இந்த ஒரு ஹேமரு அகெயின் பைப் இருக்கா, இந்த இடத்துலலாம் கூட உங்களால் செட்டப் பண்ணுறதே எடுக்க முடியும். நம்ம இப்போ பார்த்தது சிங்கிள் கேண்டில் தானே, ட்ராப்பு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுச்சுனாலும் என்ட்ரி எடுக்க முடியும். இதுக்கான டைம் ஃப்ரேம்ன்றது கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போ சொல்லியிருக்கிறது உங்களுக்கு அந்த பேசிக் தான். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரியான அட்வான்ஸான திங்ஸ் எல்லாமே ப்ரைவேட் கோர்ஸில் இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ இன்க்ளூட் பண்ணுறது உங்களுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணுறேன் டெலிகிராம் சேனலில்.
ஸோ guys, இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே இது ப்ளஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டு, சைக்காலஜி கரெக்டாக இருக்குது, பேர்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணுறீங்க, செஷன் டைமில் கரெக்டாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் எந்த ஒரு ஃபண்டிங் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஈவன் தோ அவங்க என்ன மாதிரி ரூல்ஸ் கொடுத்தாலும் சரி, ஒரு ட்ரேடில் 3% எடுக்கணும், நியூஸ் டைமில் ட்ரேட் பண்ணக்கூடாது, வாட் எவர் அவங்க என்ன மாதிரியான ரூல்ஸ் வேணால் கொடுக்கட்டுமே, இந்த ஒரு செட்டப், இந்த ஒரு டெம்ப்ளேட், நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபண்டட் அக்கௌண்ட்டுன்றதுலாம் ஒரு மேட்ரே கிடையாது. பாஸ் பண்ணுறது, அதில் பே அவுட் எடுக்கிறதுலாம் ஒரு மேட்ரே கிடையாது. ரியாலிட்டிக்கு வந்துடுவீங்க. அதில் ரியலாக ஒரு ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணுறது தான் எப்படி பண்ணுவாங்க. அப்படி அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க ஒரு ரியல் ட்ரேடர், ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர், அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இது எந்த ஒரு வகையிலையும் சலைச்சதே இல்லை. ஓகேங்களா. ஸோ ஏன்னா இது வச்சும் நான் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணியிருக்கேன், இது வச்சும் நான் பேட் எடுத்திருக்கேன் எஃப்டிமோவில். அப்போ எஃப்டிமோலாம் அப்போ எப்போ இருந்துச்சு, எப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டைம்லேயே இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களே ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அட்லீஸ்ட் 1 இயர் பண்ணியிருப்பீங்க எஸ்எம்சிலாம். ஸோ ஜஸ்ட்டு ஸ்ட்ரிக்டாக இருங்க ஒரு டெம்ப்ளேட்டில். ஓகேங்களா. ஸோ கேஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா டெலிகிராமில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்